வணக்கம் நண்பர்களே, ஏகேஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்றேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு, சீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துகிட்டு அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு, வெங்காயம் ஓரளவுக்கு நிறம் மாறக்கூடிய அளவுக்கு அதை நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் வந்து அது நிறம் மாறி வந்தால் போதும், ரொம்ப அதிகமாக வந்து வதங்க தேவையில்லை. அந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தடுத்த பொருட்களையும் நம்ம ஒன்று ஒன்றா வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே நமக்கு நிறம் மாறி நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா வந்து 4ஆக கீறிடுங்க. 4ஆக கீறிட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. எப்போவுமே பச்சை மிளகாய் இது போல் 4ஆக கீறிட்டு கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அதனோட காரம் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு தெரியாது. பட் வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கூட நீங்கள் இந்த போல் முறையில் பச்சை மிளகாய் சேர்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து காரம் தெரியாது. இதன் கூட பொடியாக நறுக்கின கருவேப்பிலை தழைகளையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு அதனோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இதன் கூட பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 பழுத்த தக்காளியை எடுத்துகிட்டு அதையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அந்தளவுக்கு வதக்கணும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் வந்து சேர்த்துடலாம். இந்த சோம்புத்தூள் வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். பட் வந்து உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்காதுனாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நான் சேர்த்துட்டேன். நான் வந்து மாவுக்கு சேர்த்து உப்பு சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து வெங்காயத்துக்கு தனியாக மாவுக்கு தனியாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கைகளில் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சிட்டு இந்த தக்காளி நல்லா குழைவாக மசிஞ்சு வேகக்கூடிய அளவுக்கு இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வேக விட்டுடுங்க. அதன் பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்ல குழைவாக வந்து வெந்திருக்கு. இதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னு சொன்னால் தக்காளி இன்னுமே வந்து குழைவாக நமக்கு மசிஞ்சு வந்துடும். நீங்கள் ஒரு ஸ்மேஷர் வச்சு நீங்கள் அழுத்தி விட்டாலும் பரவாயில்ல, இல்லை இதே கரண்டியால் நீங்கள் இது போல் ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படி சொன்னால் தக்காளி நல்லா குழைவான ஒரு பதத்துக்கு மசிஞ்சு நமக்கு கரெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ இதன் கூட 1 கப் அளவுக்கு, இந்த கப்பால் 1 கப் அளவு கோதுமை மாவு நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை கலந்துக்கிட்டே வாங்க. இதை வந்து தண்ணி எதுவும் சேர்த்துற வேணாம். இப்போ ஸ்டவ் ஆன்லேயே தான் இருக்குது, அதிலே வச்சு கலந்துட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சூடு கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு கை பொறுக்கக்கூடிய சூடு வந்த பிறகு நம்ம கைகளால் இதை சேர்த்து மாவை நல்லா ஒரு சேர பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது போல் கைகளால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நீங்கள் மாவை வந்து பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கங்க. ரொம்ப தண்ணி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப குழப்பாயிடும், அந்த பதம் வரக்கூடாது. இது போல் கொஞ்சம் ஓரளவு இருகலான பதத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன பால் அளவுக்கு எடுத்துகிட்டு இது போல் ஷேப் பண்ணிங்க. இது போல் பண்ணுறது உங்களுக்கு ஓரங்களில் கொஞ்சம் வெடிப்பு வர மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் மாவு இது போல் கைகளில் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் நார்மலாக வந்து ஒரு 5-6 முறை இப்படி இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா ஓரங்களில் எந்த வெடிப்பும் இல்லாமல் அழகாக உங்களுக்கு இந்த பால் ஷேப்பே வந்து ஒரு ஃபினிஷிங்காக கிடைக்கும். அதை ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னு போனாக்கா நமக்கு ஒரு அழகான ஒரு ஷேப் வந்து டக்குன்னு நமக்கு கிடச்சிரும். இது போல் நம்ம கலந்து வச்சுருக்க எல்லா மாவையும் ஷேப் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகணும். நல்லா எண்ணெய் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். இது சேர்த்த பிறகு எண்ணெயை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மிதமான தணலில் வச்சு இதை பொரிச்சு எடுங்க. ஏன்னா டக்குன்னு இது வந்து மாவு வந்து கோதுமை மாவு கொஞ்சம் செவந்து வந்துடும். அதனால் ஒரு மிதமான தணல்லே வச்சு இதை வந்து பொரிச்சு எடுத்துங்க. நல்லா அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குற அளவுக்கு இதை வந்து பொரிச்சு எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா ஒரு 90க்கு மேற்பட்ட ஸ்நாக்ஸ் வகைகள் வந்து நான் வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டதுன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் ஸ்நாக்ஸ் ரெசிபியில் செக் பண்ணி பார்த்துங்க.
இப்போ நல்லா ஒரு பொன்னிறமாக வந்து ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். எண்ணெய்கள்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு நீங்கள் இப்படி எடுத்து பாருங்கள். நீங்கள் இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் டொமேட்டோ கெச்சப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதுலேயே மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வெறுமனே சாப்பிட்டாலுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பொரிச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே ஒன்று எப்படி இருக்குன்னு உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூடாக இருக்குது. மேல் பக்கம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம 2 சாப்பிட்டாலுமே ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் நமக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.